பஞ்சாபில் இளைஞர் மரணம் தொடர்பாக அவரின் மனைவி மற்றும் பெற்றோரான முன்னாள் டிஜிபி, முன்னாள் அமைச்சர் உட்பட 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குடும்ப பிரச்சனையை மூடி மறைக்க இளைஞர் திட்டமிட்டு கொலை செய்யப்பட்டாரா? நடந்தது என்ன? I mean, she's tried to bribe me with making me feel her vagina. She can squeeze it or something. Maybe that is why मेरा बाप पागल है इसके पीछे लड़की के पीछे. 5 நாட்களுக்கு முன்பு மரணமடைந்த இளைஞர் ஏற்கனவே பதிவு செய்திருந்த வீடியோ தற்போது வெளியாகி பஞ்சாபில் பெரும் புயலை கிளப்பியுள்ளது. அந்த வீடியோவில் தாய், தந்தை, மனைவி மற்றும் சகோதரி என ஒட்டுமொத்த குடும்பத்தின் மீதும் பகிரங்க குற்றம் சாட்டியுள்ளதால் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. இளைஞர் மரணத்தில் உள்ள மர்ம முடிச்சு அவிழ்க்கப்படுமா? பஞ்சாபில் டிஜிபியாக இருந்து ஓய்வு பெற்றவர் முகமது முஸ்தபா. இவரின் மனைவி ரசியா சுல்தானா பஞ்சாபில் காங்கிரஸ் ஆட்சியின் போது மாநில அமைச்சராக இருந்துள்ளார். இந்த தம்பதியின் 33 வயதான மகன் அகில் அக்தர் கடந்த 16ஆம் தேதி திடீரென மரணமடைந்தார். வீட்டில் சுய நினைவின்றி கிடந்தவரை குடும்பத்தினர் அருகில் உள்ள மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். ஆனால் அவர் ஏற்கனவே இறந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். போதைப் பொருள் அதிகம் உட்கொண்டதால் சுய நினைவின்றி உயிரிழந்ததாக கூறப்பட்டது. இந்த நிலையில் அகில் அக்தரின் மரணத்தில் சந்தேகம் உள்ளதாக கூறி அவரின் குடும்ப நண்பர் ஒருவர் போலீசில் புகார் அளித்துள்ளார். அத்துடன் கடந்த ஆகஸ்ட் 27ஆம் தேதி அகில் அக்தர் பதிவு செய்த வீடியோ ஆதாரத்தையும் கொடுத்துள்ளார். அந்த வீடியோவில் அக்தர் தனது ஒட்டுமொத்த குடும்பத்தினர் மீது குற்றம் சாட்டியுள்ளதுதான் தற்போது பஞ்சாபில் புயலை கிளப்பியுள்ளது. குறிப்பாக தனது தந்தை முகமது முஸ்தபாவுக்கும் தனது மனைவிக்கும் முறை தவறிய உறவு இருந்ததாக பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார். இதனால் கடும் மன உளைச்சலுக்கு ஆளான நிலையில் தனது தாயாரும் முன்னாள் அமைச்சருமான ரசியா சுல்தானாவிடம் தெரிவித்துள்ளார். அதை பொருட்படுத்தாத தாயும் சகோதரியும் அகிலுக்கு மனநிலை சரியில்லை என்று கூறியுள்ளனர். ஒரு கட்டத்தில் இதே குற்றச்சாட்டை கூறிக்கொண்டிருந்தால் தன்னை கொலை செய்து விடுவோம் அல்லது பொய் புகார் கொடுத்து சிறையில் அடைத்து விடுவோம் என மிரட்டியதாகவும் அகில் அக்தர் குறிப்பிட்டுள்ளார். எனவே தனக்கு ஏதாவது நடந்தால் அதற்கு தனது ஒட்டுமொத்த குடும்பமே காரணம் என்று அந்த வீடியோவில் பதிவிட்டுள்ளார். அந்த வீடியோவின் அடிப்படையில் அகில் அக்தரின் தாய், தந்தை, மனைவி மற்றும் சகோதரி ஆகிய 4 பேர் மீதும் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். அத்துடன் இந்த விவகாரம் தொடர்பாக சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது. அகில் அக்தர் கூறிய குற்றச்சாட்டு தொடர்பாக வீடியோ மற்றும் டிஜிட்டல் ஆதாரங்களை விசாரணை குழு ஆய்வுக்கு உட்படுத்த உள்ளது. அத்துடன் உடற்கூறாய்வு அறிக்கைக்கு பின் மரணம் தொடர்பாகவும் விசாரணை நடத்தப்படும் என போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் டிஜிபியான முகமது முஸ்தபா தனது மருமகளுடன் முறை தவறிய உறவில் இருந்ததாக அவரின் மகனே இறப்பதற்கு முன்பு பதிவு செய்த வீடியோ வெளியாகி பஞ்சாபில் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் குடும்பமே சேர்ந்து உண்மையை மூடி மறைக்க இளைஞரை கொலை செய்ததா என்ற சந்தேகம் எழுந்துள்ளதால் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணையில் மர்மம் விலகுமா?